நான் உங்களை கேட்கிறேன், பிரேயர் எப்படி ஆரம்பிக்கிறீங்க? என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணும்போது எப்படி செய்யணும்? ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, சரியா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன வரணும் வாயில? ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபத்துல ஸ்தோத்திரம் வரணும். ஆத்திரம் வரக்கூடாது. என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். அழுக வரக்கூடாது, ஸ்தோத்திரம் வரணும். புலம்பல் வரக்கூடாது, ஸ்தோத்திரம் வரணும். இருக்கிறத பார்த்து பேசக்கூடாது, வேண்டியதைத்தான் பேசணும். ஸ்தோத்திரத்தோடே பேசணும். அப்போ ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் யாருக்கு தெரியப்படுத்தின? காண்கிற தேவனுக்கு, கேட்கிற தேவனுக்கு தெரியப்படுத்து. சரியா? ஓகே, சரி. நான் கேட்கிறேன், உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருக்கு தெரியாத என் பிரச்சனை, கடவுள் ஒரு இருந்தாருன்னா எனக்கு சொல்லித்தான் செய்யணுமா, அவர் தானா செய்யக்கூடாதா அப்படின்னு உலகத்தான் கேட்பான். இன்னைக்கு விசுவாசிகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் கேட்கிறேன், நீங்க கேட்காம அவர் செய்யணுமா? செய்வாரா? அவரால் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டார். ஏன்? இவ்வளவு கண்ணியமானவருங்க. அனுமதி கொடுத்தா தான் செய்வார். ஜெபம் என்பது தேவனுக்கு அனுமதி கொடுக்கிற ஒரு வாசல். அது புரியுதுங்களா? கேட்கும் போதுதான் கர்த்தர் கொடுப்பாரு. நானும் செய்ய வேணும்னத்தான் கேட்கிறாரு. மேஜியில பிள்ளைகளுக்கு தான் இந்த அப்பம், இந்த பந்தி, ரைட்டா, வேணும்னத்தான் கேட்கிறாரு. என்னத்தை தான் சொல்ல போறான்ட்டு நீ சொல்றது தெரியுதாண்டவரே. மேஜியில பிள்ளைகளுக்கு தான், துணிக்கு இதைத்தான், இங்கதான் விசுவாசத்தை பாக்குறாரு. சரியா? ஆண்டவரே, துணிக்கு நாய்க்குட்டி சாப்பிடல, வெரி குட், இடம் கொடுத்துட்டான். விசுவாசம் ஆப்ரேட் பண்ணி விட்டா பாருங்க. பண்ண உடனே விசுவாசம் பெருசுனாரு, அவர் வேண்டியது வந்துருச்சு. இப்படித்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் தேவன் ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு இடம் கொடுக்கிறோம். புரியுதுனா? மனுஷனை மதிக்கிறவர். அதெல்லாம் ஏவாலும் ஆதாமும் சாப்பிடுவது கையை பிடிக்கல, தீர்மானம் நீயே எடுத்துக்கோ. ரைட்டை சொல்லிக் கொடுக்கிறார். நன்மை தீமை என்னதென்று சொல்லிக் கொடுக்கிறார். பட் ஆனால் கையை பிடிக்க மாட்டார். தீர்மானம் நீங்க தான் இருக்கணும். அதுக்காக ஜெபம் கிறிஸ்துவருக்கு ஒரு வழியாக தேவன் வச்சிருக்காரு. இந்த ஜெபத்தின் மூலமா என்ன கூப்பிடு, ஸ்தோத்திரம் பண்ண. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நான் செய்த நன்மைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் பண்ணு, அப்புறம் ஜெபி, அதுக்கப்புறம் பெட்டிஷன் போடு, விண்ணப்பத்தை போடு. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்த புத்தியையும் காத்து